சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா உள்ள போகலாமாங்கக்கா? அதுக்கு தானே வந்திருக்கேன். வணக்கம் கலெக்டர் அம்மா. என்ன கலெக்டர் அம்மா, வணக்கம் சொன்னா திரும்பி வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? நான் இங்க டெண்டர் எடுக்க வரல, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். வணக்கம் சொல்லலாம்ல? வாங்க வாங்க. ஓ, உதட்ட அளவுல தான் வார்த்தை வருது வாங்கன்னு. பரவாயில்ல, கலெக்டர்மா வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தை மனசுல இருந்து வந்திருக்கும். அப்புறம் எதுக்கு அழையா விருந்தாளியா வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? வர வேண்டிய சூழ்நிலை, நான் வந்திருக்கேன். உங்களால ஒன்னும் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? நல்லவங்களுக்கு எதிரிங்க நிறைய இருப்பாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுவும் கலெக்டர்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா? அதனால உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் நான் தானே நீங்க நினைச்சிருவீங்கல்ல. அதனாலதான் என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு நானே இங்க வந்துட்டேன். இப்ப என்ன நடந்தாலும் என்ன சொல்ல மாட்டீங்க பாருங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க வீட்ல அப்படி எதுவும் நடக்காது. அதத்தான் நானும் சொல்றேன். இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அந்த பழி என் மேல விழாது பாரு. அதுக்குதான் கண்மணி, வணக்கம் சார். இவங்க குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சரிக்கா. பரவாயில்லையே, எதிரியா இருந்தாலும் ஜூஸ் எல்லாம் கொடுக்க சொல்ற. என்ன பாசம் உனக்கு. என் எதிரியா இருந்தாலும் என் வாசலை தேடி வந்தா அவங்கள நான் உறவாதான் பாப்பேன். இது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும். அப்பப்பப்பப்பா, நல்ல மனசு. பதட்டம் இல்லாம பேசுற. கலெக்டர் இல்ல, அதான். எல்லா பழமும் கரெக்டா இருக்கா? என்ன தாயி, நான் மாதுளம்பழம் வாங்கிட்டு வர சொன்னனே, என்ன ஆச்சு? வாங்கிட்டு வந்தாச்சுமா. அதோ அங்க பாருங்க. இருக்கா? சரி. தாயி, இத புள்ளத்தாச்சி பொண்ணு கையில கொடுத்து கூட்டிட்டு வாங்க. எக்காரணத்தை கொண்டும் கீழே போட்டுற கூடாது, சரியா? பத்திரமா போய் கூட்டிட்டு வா தாயி. சரிங்கம்மா. வா, மாலினிய கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்கக்கா. மல்லி, டைம் ஆயிடுச்சு, வா கூப்பிடுறாங்க. இந்தா, இத கையில வச்சுக்க, கீழே போட்டுறாத, ரொம்ப முக்கியமானது. மாலினி, வா போலாம். இல்ல சுந்தரி, நான் வரல. ஹே மாலினி, எதுக்கு போய் வெக்கப்படலாமா? இந்த நேரத்துல தான் அனுபவிக்கணும். வெக்கப்படாம வா போலாம்.
இல்ல சுந்தரி, நான் அங்க வரமாட்டேன். என்ன சொல்ற? ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? கார்த்திக் அங்க இருந்தான்னா நான் அங்க வரமாட்டேன். என்ன பேசுற நீ? அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு போறான். நீ முதல்ல வா. நீ வேணா அவனை சகிச்சுக்கிட்டு இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு என்னால அங்க உட்கார முடியாது. அவனால நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஏய், என்ன மாலினி, முடிஞ்சு போன விஷயத்துக்கு போய் இப்ப எதுக்கு கண் கலங்குற? கண்ணத்தோட எது சித்தி முடிஞ்சு போன விஷயம்? எனக்கு அவனை பார்த்தாலே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. மாலினி, இங்க பாரு, தமிழுக்காக அவனை பொறுத்துதான் போகணும். சொன்னா கேளுமா, நீ வாமா, டைம் ஆச்சு. இல்ல சித்தி, கார்த்திக வெளியில போக சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன். இங்க பாரு மாலினி, இரு நான் அவனை போக சொல்றேன், சரியா? நீ அழறத நிறுத்து. இல்ல, நீ அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவ, நான் நம்ப மாட்டேன். என்னம்மா கடைசி நிமிஷத்துல வந்து குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? வாமா போலாம். நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போற, அத புரிஞ்சு நடந்துக்கோ. நீ எந்திரிச்சு வா, நம்ம மேடைக்கு போலாம். அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கம்மா, வாமா. வரமாட்டேன்னா வரமாட்டேன். என் குழந்தை மேல அக்கறை இல்லாத, இன்னும் சொல்ல போனா என் புள்ள சாகணும்னு நினைக்கிற ஒருத்தன் அங்க நிக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன். சரி, அழாத மாலினி, நான் கண்டிப்பா அவனை போக சொல்றேன். இரு, நான் வரேன். இதை எப்படி அவன் கிட்ட சொல்றது? ஒன்னும் புரியலையே. மாலினி வேற அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கதான் இருக்கானா? கண்டிப்பா இவன் மாலினி பேசுறதை கேட்டிருப்பான். நமக்கு வேலை மிச்சம்.